ஒரு யூனிக் கலரில் ஒரு ஹுண்டாய் வெர்னா தான் நம்ம ஃப்ரெண்டில் நிற்கிது. அது பார்த்தீங்கன்னா சீட் கவர் போட்டுருக்காங்க, ஃப்ளோர் மேட் புதுசு, உங்களுக்கு அட்மேட் புதுசு, மேலே அப்போல்சர் பார்த்தீங்கன்னா எப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா லெதர் சின்ன சின்ன பீடிங் எல்லாமே புதுசாக போட்டு புது பெயிண்ட் உங்களுக்கு கிட்டத்தட்ட 85,000 உங்களுக்கு புது பெயிண்ட்டும் போட்டு எல்லாமே கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி ஃபுல்லி ரீஸ்டோரேஷன் பண்ண வண்டி. அது மாதிரி டிரைவர் சீட் எல்லாமே பாருங்கள், ஹேண்ட் ரெஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா புதுசாகவே போட்டுருக்காங்க. எல்லாம் இன்டீரியர்லாம் ஒரு காஸ்ட்லியான ஃபெராரி ரெட் கலர் போட்டு வண்டி நம்ம ஃப்ரெண்டில் புது வண்டி மாதிரி நிற்கிது. 4 டயர் புதுசு, புது பேட்டரி, புது ஃப்ளோர் மேட்டு, கட் மேட்டு, அப்போல்சர்லேருந்து எல்லாமே புதுசு. டச் ஸ்க்ரீன் லக்கில் தான் கிடைக்கும். இந்த லக்கி வண்டி யாருக்கு கிடைக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஹெச் ராயல் கார்ஸ். இன்றைக்கி நம்ம லோ பட்ஜெட்டில் பார்க்க போகிறோம் வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஹுண்டாய் வெர்னா தான் பார்க்க போகிறோம். நம்ம இது மாதிரி லோ பட்ஜெட்டில் நீட்டாக குவாலிட்டியாக நிறைய வண்டி போட்டுருக்கோம். நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணாங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம ஷாப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் பக்கத்தில் மார்த்தானம் அப்புறம் குடித்துறை 2 இடத்துலையும் அவைலபிளாக இருக்குது. வாங்க இப்போ வண்டியோட டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். ஒரு யூனிக் கலரில் ஒரு ஹுண்டாய் வெர்னா தான் நம்ம ஃப்ரெண்டில் நிற்கிது. அது பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி ஃபுல்லி ரீஸ்டோரேஷன் பண்ண வண்டி. அது பார்த்தீங்கன்னா காஸ்ட்லியான ஃபெராரி ரெட் கலர் போட்டு வண்டி நம்ம ஃப்ரெண்டில் புது வண்டி மாதிரி நிற்கிது. வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா 2009 லாஸ்ட் மாடல். வண்டி மொத்தம் 3 ஓனர், 1,10,000 கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குது. உங்களுக்கு எஃப்சிலாம் பார்த்தீங்கன்னா 2029 லாஸ்ட் வரைக்கும் இருக்குது. 4.5 வருஷத்துக்கு உங்களுக்கு எஃப்சி கரண்டாக இருக்குது. இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா கரண்டில் இருக்குது. உங்களுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டீரிங் இருக்குது, 4 பவர் ஏசி, கிளைமேட் கண்ட்ரோல், டச் ஸ்க்ரீன் போட்டிருக்காங்க, ரிவர்ஸ் கேமரா, சென்ட்ரல் லாக், ரிமோட் கீன்னு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டியில் புதுசாக போட்டுருக்காங்க. ஃபுல்லி ரீஸ்டோரேஷன் வண்டி. எல்லாம் பார்த்தீங்கன்னா 4 டயர் புதுசு, புது பேட்டரி, புது ஃப்ளோர் மேட்டு, கட் மேட்டு, அப்போல்சர்லேருந்து எல்லாமே புதுசு. டச் ஸ்க்ரீன் புதுசு, ஹேண்ட் ரெஸ்ட்டும் புதுசு, உங்களுக்கு புது ஹெட்லைட், புது டைல் லைட், இண்டிகேட்டர்னு எல்லாமே புதுசாக போட்டுருக்காங்க. மெக்கானிக் சைடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோவர் ஆம் புஷ், பால் ஜாயின் புஷ்னு எல்லாமே புதுசு போட்டு சின்ன சின்ன பீடிங் எல்லாமே புதுசாக போட்டு புது பெயிண்ட் உங்களுக்கு கிட்டத்தட்ட 85,000 உங்களுக்கு புது பெயிண்ட்டும் போட்டு எல்லாமே ஒரு புது வண்டி கண்டிஷனில் உங்கள் ஃப்ரெண்டில் நிற்க வச்சிருக்கோம். அப்படியே இன்டீரியர்லாம் லைவாக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு லெதர் சீட் கவர், உங்களுக்கு காஸ்ட்லியான லெதர் சீட் கவர் போட்டுருக்காங்க, ஃப்ளோர் மேட் புதுசு, உங்களுக்கு அட்மேட் புதுசு, மேலே அப்போல்சர் பார்த்தீங்கன்னா எப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா லெதரில் போட்டிருக்காங்க. அதுவும் காஸ்ட்லியான லெதரில் போட்டிருக்காங்க. உங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் உங்களுக்கு 2 ஸ்பீக்கர், மொத்தம் 6 ஸ்பீக்கர் வருது. உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் போட்டிருக்காங்க. டச் ஸ்க்ரீன் எல்லாமே புதுசாக போட்டிருக்காங்க. ஹேண்ட் ரெஸ்ட் போட்டிருக்காங்க. உங்களுக்கு ஸ்டேரிங்கில் கவர் பார்த்தீங்கன்னா மேட்சிங்காகவே போட்டிருக்காங்க. உங்களுக்கு டேஷ்போர்டு வெரி நீட்னஸாக இருக்கும். சிங்கிள் ஸ்க்ராட்ச் ஃபேடு எதுவுமே இருக்காது, அவ்வளோ நீட்டாக இருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷன் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு செலவு பண்ணி வச்சிருக்காங்க. பெயிண்ட் எல்லாம் கண்ணாடி மாதிரியே இருக்கும். உங்களுக்கு இன்டீரியர் ஃப்ரண்ட் டிரைவர் சீட் எல்லாமே பாருங்கள், ஹேண்ட் ரெஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா புதுசாகவே போட்டிருக்காங்க. எல்லாம் இன்டீரியர்லாம் ஒரு ஃபேடு ஸ்க்ராட்ச் எதுவுமே இருக்காது. உங்களுக்கு எக்ஸ்டீரியர் இன்டீரியர் அப்படியே புது வண்டி மாதிரியே இருக்கும். ஒரு புது வண்டியோட ஃபீல் கிடைக்கும். அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படியே டயரோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 4 குட்டியரோட பிராண்டட் டயர் போட்டிருக்காங்க. இது மாதிரி இவ்வளோ ரூபா செலவு பண்ணி வச்சிருக்க வண்டியெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இது மாதிரி வண்டியெல்லாம் லக்கில் தான் கிடைக்கும். இந்த லக்கி வண்டி யாருக்கு கிடைக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஹுண்டாய் வெர்னாவோட டெஸ்ட் ட்ரைவ் வீடியோ எடுக்கலான்னு வண்டி வெளியெடுத்தோம். வண்டி சரியான மழை அடித்து தாக்கிக்கிட்டு இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஷூட் பண்ணிட்டு தான் இருக்கும். வண்டி ஓட்டுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு பழைய வண்டி ஓட்டுற அந்த ஃபீலே உங்களுக்கு கொடுக்காது. அந்த அளவுக்கு வண்டி சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு புது வண்டிக்கு அந்த ஃபீல் எப்போவுமே கிடைக்கும். இன்டீரியரும் சரி, எக்ஸ்டீரியரும் சரி, அந்த அளவுக்கு புது வண்டிக்கு அந்த ஃபீல் கொடுக்குது. ஏன்னா வண்டி அப்படி ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க. பிரேக்கிங், ஹேண்ட்லிங், உங்களுக்கு ஏசி கூட கூலிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த டேஷ்போர்டே பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க. நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸ்க்ராட்ச் ஃபேடு எதுவுமே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இந்த வண்டியில் கிடையாது. உங்களுக்கு ஃப்ரண்ட் பானட், பேக் டிக்கி, சைட் டோர், கிளாஸ்ன்னு எதுவுமே ரீப்ளேஸ் ஆகல. எல்லாமே ஒரிஜினல் தான் கிடக்கு. நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த வண்டி யாருக்கு கிடைக்க போகுதுன்னு தெரியல. இந்த மாதிரி வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஒரே ஒரு வண்டி தான் இருக்குது. இது மாதிரி வண்டி எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது. இவ்வளோ செலவு பண்ணிட்டு யாருமே கொடுக்க மாட்டாங்க. இந்த வண்டியோட கஸ்டமர் அடுத்த வண்டிக்கு அப்டேட் ஆகிற ஒரே ரீசன்னால மட்டும்தான் இந்த வண்டி இந்த ப்ரைஸுக்கு நம்ம வந்து கிடைக்க போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வண்டியோட டெஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்பர். வண்டியோட கண்டிஷன் உங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கும் நம்பர். இப்போ இந்த வண்டியோட ப்ரைஸும் என்னென்னு பார்த்துடலாம். 2009 ஹுண்டாய் வெர்னா உங்களுக்கு ஃபுல் ஆப்ஷன் கண்டிஷனில் கம்பெனி சர்வீஸில் உங்களுக்கு எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் ஃபுல்லி ரீஸ்டோரேஷன் கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி எல்லாமே புதுசு போட்டு உங்களுக்கு ஃபுல்லி ரீஸ்டோரேஷன் பண்ணி ஒரு புது வண்டி ஃபீலில் உங்களுக்கு டென்ட் ஸ்க்ராட்ச், டிங்கரிங் ஒர்க்குன்னு எந்த ஒர்க்கும் இல்லாமல், இன்ஜின் ஆயில் லீக், ஸ்மோக்குன்னு எதுவுமே இல்லாமல் இன்ஜின் 100% கேரண்டியோட நம்ம இந்த வண்டியை கொடுக்க போகிற ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வண்டியோட ப்ரைஸும் உங்களுக்கு ரீஸ்டோரேஷனோட ப்ரைஸும் சேர்த்து இந்த வண்டிக்கு நம்ம கொடுக்க போகிற ப்ரைஸ் 3,80,000 மட்டும். அது மற்றவங்களுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3,80,000 இல்லை, 3,60,000 இல்லை, 3,50,000 இல்லை, 3,40,000 இல்லை, 3,15,000 இல்லை, 3 லட்சம் இல்லை, 3 லட்சத்தையும் உடச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2,80,000 இல்லை, 2,70,000 இல்லை, ஃபைனலாக இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2,50,000 கொடுத்துடலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம சிஹெச் ராயல் கார்ஸோட ஃபாலோவராக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக நம்ம பேசி கம்மி பண்ணி டிஸ்கவுண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்க ஃபைனல் ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெறும் 2,15,000 மட்டும். 2,15,000க்கு இந்த வண்டியை ஃபைனலாக கொடுத்துடலாம். கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபாய்க்கு மேலே ரீஸ்டோரேஷன் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வண்டி இந்த ப்ரைஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த வண்டியோட கஸ்டமர் அடுத்த வண்டிக்கு அப்டேட் ஆனதுனால மட்டும்தான் இந்த வண்டி சேலுக்கு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம கிட்ட வந்ததுனால தான் இந்த ப்ரைஸ்க்கு உங்களுக்கு கிடைக்க போகுது. மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வண்டியோட லொகேஷன் பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் பக்கத்தில் மார்த்தானத்துக்கு அடுத்து குழித்துறையில் தான் இந்த வண்டி அவைலபிளாக இருக்குது. நம்ம சிஹெச் ராயல்
ராயல் கார்ஸ் பிரான்ச் 3ல தான் இந்த வண்டி அவைலபிளாக இருக்குது. இன்ட்ரெஸ்ட் வந்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக கால் பண்ணிட்டு ஃபாஸ்ட்டாக வாங்க. ஃபாஸ்ட்டாக வந்தால் மட்டும்தான் இந்த வண்டி கிடைக்கும், இல்லைனா வண்டி சோல்ட் அவுட் ஆயிரும். அப்படி இந்த வண்டி பிடிச்சா ஒரு லைக் போடுங்க. நம்ம சிஎச் ராயல் கார்ஸோட சர்வீஸ் பிடிச்சாலும் ஒரு லைக் போடுங்க. நம்ம சர்வீஸில் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனலுக்கு போய் பாருங்க. நம்ம என்னென்ன மாடல் என்னென்ன கண்டிஷனில் என்னென்ன ரேட்டில் வண்டி கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. நம்ம இது மாதிரி லோ பட்ஜெட் டீலர் பிரைஸ் ஆல்ட்ரேஷன் பண்ண வண்டி, இது மாதிரி ரீஸ்டோர் பண்ண வண்டி, இது மாதிரி லோ பட்ஜெட்டில் நீட்டான குவாலிட்டியாக நிறைய வண்டி போட்டுருக்கோம். நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணாங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.